Taste the Daily. அண்மை செய்தி. தோட்டக்கலை துறையை வேளாண்மை துறையுடன் இணைக்கும் தமிழக அரசின் நடவடிக்கையை கண்டித்து சென்னை எழிலகத்தில் தமிழ்நாடு தோட்டக்கலை அலுவலர்கள் உண்ணாவிரத போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் கோபாலகிருஷ்ணன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கோபாலகிருஷ்ணன் வணக்கம். கூடுதல் விவரங்கள். சையத் வணக்கம். அதாவது தமிழக வேளாண் துறையில் தோட்டக்கலை மற்றும் வேளாண் துறை என இரு பிரிவுகளாக இணைந்து செயல்பட்டு வருகின்றன. இந்த தோட்டக்கலை துறையில் ஏராளமான அலுவலர்கள், பட்டய தொழில்நுட்பனர்கள் என ஏராளமானோர் பணியாற்றி வருகின்றனர். தமிழக வேளாண் துறையில் தோட்டக்கலை இணைந்திருந்தாலும் கூட துறை ரீதியாக பணியாளர்களும் சரி, இயக்குநர்களும் சரி, அலுவலர்களும் சரி தனித்தனியாக இயங்கி வருவதால் இந்த தோட்டக்கலை துறை என்பது தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த ஒரு துறையாக இருந்து வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம் கடந்த 1979ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டதுதான் இந்த தோட்டக்கலை துறை. தமிழகத்தின் முதுகெலும்பாக விவசாயம் விளங்கி வந்தாலும் அந்த தோட்டக்கலை துறையை விவசாய பிரிவிலிருந்து தனியாக பிரித்து இந்த தோட்டக்கலை துறையை அப்போதைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் பிரித்த காரணத்தினால் இந்த அளவுக்கு தமிழகத்தில் சுமார் 16 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு தமிழக தோட்டக்கலை துறை என்பது விரிவடைந்து தோட்டக்கலை துறையில் ஏராளமான விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர். நாளடைவில் இந்த தோட்டக்கலை துறையில் இருக்கக்கூடிய அந்த தோட்டக்கலை பயிர்கள் என்பது அதிக அளவில் பயிரிடப்பட்டு நாளடைவில் இது 20 லட்சம் ஹெக்டேர் அளவுக்கு கூட உயரும் அளவுக்கு பணிகள் நடைபெற்று வரக்கூடிய இந்த நிலையில் திடீரென தமிழக அரசு தோட்டக்கலை துறையை வேளாண் துறையோடு இணைக்கும் வகையில் ஒரு புதிய அரசாணை ஒன்றை வெளியிட்டிருப்பதாக கூறிதான் தற்போது தோட்டக்கலை துறையில் பணியாற்றி வரக்கூடிய அனைத்து ஊழியர்களும், கள அலுவலர்களும், ஆய்வாளர்களும், இயக்குநர்களும் என அனைவரும் ஒன்று கூடி தற்போது சென்னை எழிலகத்தில் மாபெரும் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாடு தோட்டக்கலை துறை நல அலுவலர் சங்கம் சார்பாக நடைபெறும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் தமிழகம் முழுவதும் தோட்டக்கலை துறையில் பணியாற்றி வரக்கூடிய அலுவலர்கள் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக விவசாயிகள் கூட இந்த தோட்டக்கலை துறையினுடைய நடவடிக்கைக்கு கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து பாதித்திருப்பதாக வேதனை தெரிவிக்கின்றனர். தோட்டக்கலை துறையை வேளாண் துறையோடு இணைத்தால் தோட்டக்கலை துறையை மேற்கொள்ள வேண்டிய பணிகள் அனைத்தும் கடுமையாக பாதித்துவிடும். ஏனென்றால் தோட்டக்கலை துறையில் பணியாற்றி வரக்கூடிய தொழிலாளர்கள், கள ஆய்வாளர்கள், இயக்குநர்கள் என அனைவருமே தோட்டக்கலை துறைக்கு என தனியாக உள்ள பட்டப்படிப்பு, பட்டய படிப்பை படித்துவிட்டு தோட்டக்கலை துறையை மேம்படுத்துவதற்கான பயிற்சிகளை மட்டுமே அவர்கள் பெற்றிருப்பதால் அவர்களை வேளாண் துறையில் பணியமர்த்து செய்தால் தோட்டக்கலை துறை கடுமையாக பாதித்துவிடும். அதே போன்று தோட்டக்கலை துறையை மேம்படுத்துவதற்கு வேளாண் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் உத்தரவிடப்பட்டால் அவர்கள் தோட்டக்கலை துறையை வளர்க்க முடியாது என்ற ஒரு பேராபத்தில் தோட்டக்கலைத்துறை சிக்கி இருப்பதாக கூறிதான் இந்த உண்ணாவிரத போராட்டத்தை தோட்டக்கலைத்துறை ஊழியர்கள் மேற்கொண்டு வருகின்றனர். உடனடியாக தமிழக அரசு தலையிட்டு இந்த தோட்டக்கலைத்துறையையும் வேளாண் துறையையும் ஒன்றாக இணைக்கும் அரசாணையை ரத்து செய்து வரும் வரை தங்களது போராட்டம் பல்வேறு கட்டங்களாக தொடரும் என்றும் அவர்கள் எச்சரித்து உள்ளனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபால். முதல்ல ஏற்கனவே நாங்கள் திட்டங்கள் முக்கால்வாசி செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இப்போ சட்டப்பேரவை தேர்தல் வேற வரக்கூடிய இந்த நேரத்தில் கோட் ஆஃப் கண்டக்ட் ஈவன் பிப்ரவரியில் வந்துடும். அப்படி வர நேரத்தில் நாங்கள் ஜனவரி 31க்குள்ளார எங்களுடைய திட்டங்கள் அனைத்தையும், எங்களுடைய நிதியை அனைத்தையும் நாங்கள் முடிக்க வேண்டிய தருவாயில் இருக்கோம். ஆனால் அப்படி இருக்கும்போது இடப்பெயர்ச்சி பண்ணனா எப்படி வெளியிலேருந்து வரக்கூடிய அலுவலர்கள் இங்கே இருக்க திட்டத்தை புரிஞ்சுக்கிட்டு எப்படி விவசாயிகளுக்கு அதை கொண்டு சேர்ப்பாங்க? அதே மாதிரி இங்கேருந்து போகிறவங்க அங்கே இருக்க திட்டத்தை எப்படி புரிஞ்சுட்டு சேர்ப்பாங்க? ஃபஸ்ட்டு இடம் இதெல்லாம் செட் ஆகிறதுக்கே அவங்களுக்கு டைம் ஆகும். அதை முக்கியமாக விவசாயிகளுக்கு அரசு மானிய திட்டங்கள் கொண்டு சேர்ப்பதில் பெரும் தோல்வி ஏற்படும். இவங்க 2023 சட்டசபையில் அறிவிச்சுட்டு 2 ஆண்டுகளாக எதையுமே கண்டுக்காமல் எந்த விதமான பயிற்சியுமே கொடுக்காம திடீர்னு இப்போ ஜியோ அனௌன்ஸ் பண்ணி இப்போ இந்த நிதியாண்டு முடியக்கூடிய தருவாயில் பண்ணுறாங்க அரசாங்கம்.
அப்போ இவ்வளோ இடர்பாடுகள் இருக்குது. ஒன்று, மக்களுக்கு சிறு குறு விவசாய பெருமக்கள் லட்சக்கணக்கானவர்களுக்கு தான் நாங்கள் வந்து பணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம், தோட்டக்கலை அலுவலர்கள், தொழில்நுட்ப அலுவலர்கள் அனைத்து பேருமே. அதனால் அவங்களுக்கு வந்து இதை கொண்டு சேர்ப்பதில் இப்போ தடை ஏற்படுது, தொய்வு ஏற்படும். கண்டிப்பாக எங்களால் இந்த நிதியாண்டுக்குள்ளே முடிக்க முடியாது.